ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோட் கோட் ஆன் செக்யூரிட்டி வேஜஸ் அந்த இது ஓகே. சோசியல் செக்யூரிட்டிக்கு கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்றத கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேஜஸ் கோட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா மெயின்ஸ்லயே கேட்டிருக்காங்க. நம்மளும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுலதான் உங்களுக்கு கிக் ஒர்க்கர்ஸ் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இப்ப இந்த சோசியல் செக்யூரிட்டில டெஃபினட்டா கிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. முன்னாடி இதுல எதுலயுமே இல்லாம இருந்தாங்க. இதுல அவங்களை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. கிக் ஒர்க்கர்ஸ் கண்டிப்பா இதுல இருக்காங்க. பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் ஆல்சோ இதுல கண்டிப்பா இன்க்ளூடட். ஓகே. ஏகப்பட்ட லாஸ் இருந்துச்சு. இது ரிலேட்டடா கோட்ஸ் வேஜஸ் ரிலேட்டடா. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து 4ஆ சேர்த்திருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வேஜ் கோட் பில். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கீழே தான் வரும். ஸோ வாட் இஸ் சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா போஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ், டிசபிலிட்டி கவரேஜ், பென்ஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி கீழே தான் வரும். ரைட்டா? மெயினா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கானது. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், சோசியல் செக்யூரிட்டி அப்படின்னா there is several schemes. சரியா? ஜீவன் பீமா யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்னு இன்சூரன்ஸ் தனியா ஒரு செக்டரே இருக்கும். ஓகேவா? ஷிராம் யோகி மந்தான், என்பிஎஸ் இது எல்லாமே இப்போ கண்டெம்பர்ல இருக்கும். அது என்னன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அது நீங்க தனியா ஸ்கீம்ஸா படிக்கும் போது தான் படிச்சாகணும். ஓகேவா? கிளியர்? லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு இன்சூரன்ஸுக்கு. ஸ்கீம்ஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே. ஏன்னா அது ஒவ்வொன்றுக்கும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ்லாம் மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேங்க்ரோவ்ஸ் பத்தி. ஓகே. மேங்க்ரோவ்ஸ் இன் சுந்தர்பன் வந்து அதை பத்தி ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க ஐஐடி பாம்பே. ஓகேவா? ஸோ சுந்தர்பன்ல இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் அண்ட் மேங்க்ரோவ்ஸ் ரிலேட்டடா என்னென்ன தெரிஞ்சுக்கணும், சுந்தர்பன்ல இருக்கிறது தான் லார்ஜஸ்ட் கண்டிகுவஸ் மேங்க்ரோவ்ஸ் வேர்ல்டுலயே. சுந்தர்பன். ஓகேவா? சுந்தர்பனோட கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்டேஞ்சர். இது எல்லாமே சுந்தர்பன் மட்டும் தான் நான் இப்ப எழுதிட்டு இருக்கேன். ஓகே. எந்த மேங்க்ரோவ்ஸ் வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்? 2 மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் கிரிட்டிக்கல்னு சொல்லியிருப்பாங்க. ஐடியா? தமிழ்நாடு ஒண்ணு அண்ட் ஸ்ரீலங்கா. லட்சதீப்பு சொல்லியிருக்காங்கல்ல? அப்படிதான் படிச்ச ஞாபகம். ரைட்டா? லட்சதீப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஓகே. இங்க ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபைண்டிங் என்ன அப்படின்னா இந்த மேங்க்ரோவ்ஸ் தே ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மெமரி. ஹவு தே ரெஸ்பாண்ட் டு டிசாஸ்டர்ஸ். ஓகேவா? பிளான்ட்ஸுக்கு மெமரி அப்படின்றது பாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டு பாஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவென்ட்ஸ் லைக் சைக்ளோன்ஸ் இதுக்கு எல்லாமே அதோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்துச்சுன்ற மெமரி. ஓகே. ரைட். அடுத்து மேங்க்ரோவ்ஸை பொறுத்தவரை நம்ம வேற ஃபேக்சுவலா என்ன தெரிஞ்சுன்னா மேங்க்ரோவ் கவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் மேங்க்ரோவ்லயே ஒரு இது பார்த்தோம், இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ் பார்த்தோம். ரைட்டா? தென் நேம்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கங்க. ஓகேவா? மேங்க்ரோவ்ஸ் அப்படின்னு வரும்போது தே ஆர் கால்ட் அஸ் ப்ளூ ஃபாரஸ்ட். ஓகேவா? அண்ட் வெட்லாண்டோட எக்கோசிஸ்டம் இன்ஜினியர்ஸ். ஓகே. லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி சுந்தர்பன். ஓகேவா? ஸோ அதை பார்த்து வச்சுங்க. மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே. தென் இந்த டைம்ல தான் உங்களுக்கு எக்கனாமிக் சர்வே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக் சர்வே யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல ஃபினான்ஸும் கார்ப்பரேட் அஃபேர்ஸும் சேர்ந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஓகேவா? ப்ரிப்பேர் பண்றது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அண்டர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர். ரைட்டா? இந்த வருஷத்தோட சர்வேயோட ஃபோக்கஸ் வந்து டிரைவிங் டொமஸ்டிக் growth. கீவேர்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிச்சுங்க. டொமஸ்டிக் growth அண்ட் ரெசிலியன்ஸ் த்ரூ டீரெகுலேஷன்ஸ். இதெல்லாம் கூட டெஸ்ட் வைப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. சரி, ரெகுலேஷனை கம்மி பண்றாங்க, அதிகப்படுத்தல. ஓகே. ஸோ அவ்வளவுதான். தென் இன்னும் ஒரு 4 வெட்லாண்ட் மொத்தம் இப்ப 85ல இருந்து 89 ஆயிடுச்சு.
ஓகேவா? இதுலயே 2 வந்து தமிழ்நாடு. ஓகே. ஓவரால் தமிழ்நாட்டுல 20. இதுல சிக்கிம் அண்ட் ஜார்க்கண்டுக்கு புதுசா வெட்லேண்ட் வந்துச்சு. சிக்கிமோட ஃபர்ஸ்ட். ஓகே. பேரெல்லாம் சொல்ல வராது. கேச்சியோபால்ரி. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து விஷிங் லேக். அங்க போய் ஏதாச்சும் கேட்டீங்கன்னா நடந்துருமா? ஓகே. சர்க்கியூ. சர்க்கியூ எங்க பார்த்திருக்கோம்? சர்க்கியூனா கிளேசியர் லேண்ட் ஃபார்ம்ல பார்த்தோமா? அந்த ஒரு பெண்டு சர்க்கியூ சிடபிள்யூஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழி மாதிரி அந்த அந்த டைப் ஆஃப் வெட்ல லேக் இது. சரியா? புத்திஸ்ட்க்கும் சேக்ரெட், ஹிந்துஸ்க்கும் சேக்ரெட். அதே மாதிரி ஜார்க்கண்ட் இது நம்ம பார்த்துருந்தோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. ஜார்க்கண்ட்ல உத்வா, தூதுவால உத்வா. ஏன்னா இந்த இடத்துல ஒரு செயின்ட் இருந்தாரு, அவர் பேர் வந்து உத்தவா. ஓகே, இது ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரியும் கூட. ஓகே, மற்றபடி வெட்லேண்ட் எல்லாமே நமக்கு பார்த்தாச்சு. ஓகே, பிரைவேட் என்டிட்டிஸ் ஆதார வந்து டெலிவரிங் ஆஃப் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பிரைவேட் ஆதார் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா டெலிவரிங் சர்வீசஸ்க்கு பிரைவேட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஆதார் வந்து 12 டிஜிட் இது ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மற்றதெல்லாம் பெருசா இது கிடையாது. ஓகே, சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு டை வித் டிக்னிட்டி இருக்கு. உங்களுக்கு பாசிவ் யூத்தனேசியா அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, பாசிவ் யூத்தனேசியா அலோவ் பண்ணிட்டாங்க. இத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது கேரளா. அதுக்கப்புறம் இப்ப கொண்டு வந்திருக்கிறது கர்நாடகா. அதற்கான டைரக்டிவ்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, இதற்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கொடுத்து வந்திருக்காங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த பாசிவ் யூத்தனேசியாக்கு என்ன கண்டிஷன், அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? முன்னாடி கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா இருந்திருக்கும். இப்ப இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேவா? லிவிங் வில் எல்லாமே இப்ப வேலிட் தான். ஓகே, சாஃப்ட் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான். அடுத்து அமோனியா வந்து அமோனியா பொல்யூஷன். இந்த பொல்யூஷனோட லிமிட் அப்படிங்கிறது யூபிஎஸ்சில கேட்பாங்க. அமோனியாக்கு வந்து 0.5 பார்ட் பெர் மீட்டர். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க இது என்ன எடுத்துக்கலாம்னா ஃபேக்ட்ஸ் தேவையில்ல, ரஃபா லெஸ் தென் 1 பாயிண்ட்ல தான் இருக்கு. அந்த மாதிரி மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 0.4 0.3 அப்படியெல்லாம் டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. இந்த ரேஞ்சில இருக்கு, லிமிட்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? இந்த லிமிட்டை செட் பண்ணது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். தென் ஸ்வாரைல் அப்ளிகேஷன். ஓகேவா? இது வந்து பேர்லயே இருக்கு, ரயில்வே டிக்கெட் புக்கிங் இது எல்லாமே எழுதிடுவீங்க. ஓகேவா? அது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. ஸ்வாரைல் அப்படிங்கிறது. ஓகே, தென் இங்க தான் வந்திருக்கு அந்த குனேரி. எல்லா டெஸ்ட்லயும் கேட்டு சாவடிச்சிருந்தாங்க குனேரி. ஓகே, இது வந்து என்னன்னா இட் இஸ் அ இன்லேண்ட் மேங்க்ரோவ் ஆஃப் குஜராத். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் ஆஃப் குஜராத். தமிழ்நாட்டோட பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சு. அது என்னன்னு சொல்ல முடியுமா? பயோடைவர்சிட்டி ஆக்ட் கீழே சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டோடது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட். ரீசெண்டா டங்ஸ்டன் மைனிங்கும் அந்த சைட்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க டங்ஸ்டன் மைனிங் பிரச்சனை வந்துச்சு? அந்த வில்லேஜ் அரிட்டாப்பட்டி வில்லேஜ். வெரி குட், அரிட்டாப்பட்டி. ரைட்டா? தென் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா உலகத்துல 8 மேங்க்ரோவ்ஸ் தான் கடல்ல இல்லாம, கடல் பக்கத்துல இல்லாம கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. இது எப்படி வெளில இருக்கும்னா உங்களுக்கு டைடல் இது இல்லாம மட்டி ஸ்வாம்ப் அதெல்லாம் இருக்கும். டைடல் வாட்டர் வரவே வராது. ஓகேவா? உள்ள இன்லேண்ட். தென் நியூட்ரினோஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிவிஷன்லயும் பார்த்துட்டோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நியூட்ரினோ வந்திருக்கு அடுத்த நியூஸ்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரக்கு வேலி.
அரக்கு வேலி ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கும். வெல் நோன் ஃபார் இப்ப அங்க காஃபி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா ப்ரொடெக்ட் இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல வே ஃபார்வர்டா எழுதுறதுக்கு இந்த இதை எக்ஸாம்பிளா கொடுக்கலாம். ஏன்னா அங்க வில்லேஜ் லெவல்ல நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து அவங்க பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அரக்கு வில்லேஜ் அப்படிங்கிற ஏரியாவே. ஓகேவா? கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை ஊட்டி ஆஃப் ஆந்திரான்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அரக்கு அராபிகா காஃபி அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஐ டேகும் கிடைச்சிருக்கு. அராபிகா. ஓகே, ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு அரக்கு வேலி, ஆந்திரா. ஓகே, அடுத்து இதுவும் நீங்க டெஸ்ட்ல பார்த்திருப்பீங்க, யாமானாக்கா ஃபேக்டர். ஓகே, ரிலேட்டட் டு புரோட்டீன். ஓகே, புரோட்டீன். இதை கண்டுபிடிச்சது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் உங்களுக்கு நோபல் பிரைஸும் கொடுத்திருப்பாங்க பிசியாலஜிக்கு 2012, இப்ப கிடையாது. ஓகே, இதுல 4 புரோட்டீன் இருக்கும். ஜீன் எக்ஸ்பிரஷன் ரிலேட்டட், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் போவேனா, இது எதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து முக்கியம்லாம் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விருங்கா வால்கேனிக் மவுண்டைன். விருங்கா நேஷனல் பார்க் தான் டொமஸ்டிக் இது டிஆர்சி காங்கோ. விருங்கா வால்கேனிக் மவுண்டைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வாண்டா. ஓகே, தென் அவ்வளவுதான். ரைட்டா? நெக்ஸ்ட் ஜல்ஜீவன் மிஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் எம்எஸ்எம்இ கிரைட்டீரியா ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. எம்எஸ்எம்இ கிரைட்டீரியா ஓகேவா, அதை 2.5 to 2 டைம்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. மைக்ரோ அப்படின்னா இட் இஸ் நவ் 1 crore இருந்தது 2.5 crore. ரைட்டா? ஸ்மால் அப்படின்னா உங்களுக்கு 10 crore இருந்தது 25 crore. ஓகேவா? மீடியம் அப்படின்னா நவ் இட் இஸ் 125 crore. திஸ் இஸ் வித் ரிகார்ட் டு இன்வெஸ்ட்மெண்ட். ரைட்டா? டேர்ன் ஓவர் 5ல இருந்து 10 ஆயிடுச்சு, 50ல இருந்து 100 ஆயிடுச்சு, 250ல இருந்து 500 ஆயிடுச்சு. ஏற்கனவே இருந்த மாடலை கிட்டத்தட்ட டபுள் பண்ணிட்டாங்க. சில இடத்துல டபுள், சில இடத்துல 2.5. ரைட்டா? ஓகே, so this is with regard to MSME. ஓகே, அடுத்து புதுசா பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம நிர்பார் ஃபார் பல்சஸ். பல்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது 6 வருஷத்துக்கான மிஷன், 6-year மிஷன். ஓகேவா? பல்சஸ் ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா தேர் கிளைமேட் ரெசிலியன்ட், புரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். ரைட்டா? இதை மேனேஜ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நஃபெட், NCCF இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. ஓகே, ஸோ மோரலஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதனால நான் வந்து குயிக்கா போறேன். ஓகே, தூர், உராத், மசூர் இதுக்கு எல்லாமே மெயினா கொடுத்துருக்காங்க. எஸ். ஓகே, ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய யோஜனாலையும் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க சப்போர்ட். ஓகேவா? அடுத்து கியான் பாரத் பாரதம் மிஷன். ஓகேவா? மேனுஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்காக வேண்டி எல்லா மேனுஸ்கிரிப்ட்ஸையும் பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் மேனுஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது பக்ஷாலி. ஓகேவா? 3rd century AD, 300 AD. 3rd centuryனா 300 இல்ல, 200 AD. ரைட்டா? இதுல வந்து 0 யூஸ் பண்ணிருப்பாங்க. ரைட்டா?
ஓகே. இப்ப இன்சூரன்ஸுக்கு வந்து நம்ம காலகாலமா படிச்சுட்டு இருப்போம். இன்சூரன்ஸுக்கு வந்து எஃப்டி எவ்வளோ 75% அப்படின்னு பார்த்திருந்தோமா? இப்ப அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க 100%. இல்ல பண்ணல, ப்ரொபோசல் தான் கொடுத்திருக்காங்க. பண்ணிட்டாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க, இப்போ நோட் பண்ண வேணாம். 100 பண்ணணும்னு இருக்காங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அந்த டைம்ல சொல்லியிருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு. ஓகே. ஸோ இன்சூரன்ஸை பொறுத்தவரை இன்சூரன்ஸ் பெனிட்ரேஷன், ஓகேவா? பிரீமியம் டிவைடட் பை ஜிடிபி. டென்சிட்டி அப்படின்னா பாப்புலேஷன். பிரீமியம் டிவைடட் பை பாப்புலேஷன். சரியா? இன்சூரன்ஸ். தென் சமுத்திரயான் ப்ராஜெக்ட்டுக்கு கேஷ் வந்திருக்கு. ஓகே. கம்பூசியா ஃபிஷஸ் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கம்பூசியா, அதை வந்து மஸ்கிட்டோ கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அது ஒரு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ். ஓகே, மிசிசிப்பில இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த கம்பூசியா ஃபிஷோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, they are viviparous, which means they give birth. எக் இல்ல, லோ ஆக்சிஜன்ல கூட சர்வைவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷிஸ்ல இதுவும் இருக்கு. ஓகே. தென் கப்பீஸ் சொல்லுவாங்க, கப்பி ஃபிஷ், ரெயின்போ ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்டிகுலாட்டா அப்படின்னு முடியும். சயின்டிபிக் நேம் ரெட்டிகுலாட்டா அப்படின்னு முடியும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். இது யாரை கேட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரச்சனை, அதை மஸ்கிட்டோவை கம்மி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம். பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் லாங்குவேஜ் ரிலேட்டட். நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல இருக்கிற புக் எல்லாத்தையுமே டிஜிட்டல் ஃபார்மா மாத்துறாங்க. ஓகேவா? இது வந்து அஸ்மிதா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குல்லையே, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. தென் விஷராஜ், வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேவா? இது வந்து மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ், ஏடிஎஸ்னா ஏர் டிஃபென்ஸ். இந்தியா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. ஏதாவது ஏவுகணை நம்மளை நோக்கி வந்துச்சுன்னா இது பதில் தாக்குதல் நடத்தி அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அதான் மெயினானது. ஓகே. ஓகே, இது பேரை வச்சே நீங்க சொல்லிடுவீங்க. மிச்சிபிக்கி சேட்டலைட், ஜப்பானோடது. ஓகேவா? அவங்களுடைய ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குவாசி ஜெனித், அந்த கான்ஸ்டலேஷன் அதுல ஒண்ணு. ஷெட்யூல் 7ல எல்லா லாங்குவேஜுமே பண்ணுவாங்க. ஷெட்யூல் 7 லாங்குவேஜா? 8th ஷெட்யூல் தானங்க ஷெட்யூலு. இங்க அப்படி 8th ஷெட்யூல்லாம் கிடையாது. ஜென்ரலா எல்லாத்தையுமே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோ டீட்டெயிலா போக வேணாம், நீங்க வரி பண்ணாதீங்க. ஓகே. தென் பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு டெஃபினட்டா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் இந்த வாட்டியும் கொஸ்டினா வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட்ஜெட்ல ஸ்பெசிபிக்கா கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. 300 மெகாவாட் எலக்ட்ரான், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர். ஓகேவா? பர் யூனிட் அப்படின்னா ஸ்மால் மாடுலர். இதோட அட்வான்டேஜஸ், ரோபஸ்ட் டிசைன் எல்லாமே இருக்கும். முக்கியமான அட்வான்டேஜ், ஈஸியா திருட முடியாது, மத்தவங்க யாரும் யூஸ் பண்ணிக்க முடியாது அவ்வளவு ஈஸியா. ஓகே. தென் இதுக்கு ஃபர்ஸ்ட் டைப் போட்டது மத்திய பிரதேஷ், கரெக்டா? மத்திய பிரதேஷ் டைப் போட்டிருப்பாங்க ஒரு பிரைவேட்டோட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அதாவது ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் கொண்டு வரதுக்கு. ஓகே. அது இப்போ ரொம்ப ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ், கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா கொஸ்டின் அதுக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. பார்ப்போம். சரியா? அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், இதை ஓவராலா பாத்திரலாம்.
இதுல ஒரே ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ் இருக்கும், அது டைகர் மட்டும்தான். என்டேஞ்சர்ட்ல டைகர் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? யூஎஸோட டை அப் பண்ணிருப்பாங்க. எஸ். ஓகே. பாக்கி வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி வல்னரபிள். ஜாகுவார் நியர் த்ரெட்டன்ட். டைகர் என்டேஞ்சர்ட், ஜாகுவார் நியர் த்ரெட்டன்ட். ஓகே. பியூமா வந்து லீஸ்ட் கன்சர்ன். ஓகேவா? இந்தியால கிடையாது ரெண்டும். பாக்கி இருக்கிறது எல்லாமே இந்தியால இருக்கு. ஸ்னோ லெப்பர்ட், சீட்டா, லெப்பர்ட், லயன், டைகர். சீட்டா எப்படி சார்னா இப்பதான் கொண்டு வந்துட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. சோ ஒவ்வொரு கண்ட்ரியா இதை சைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இதுல ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் வந்து சீட்டா. ஓகேவா? இருக்கிறதுலயே வச்சு பைட் ஃபோர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறது ஜாகுவார். ஜாகுவாரோட பைட் ஃபோர்ஸ் தான் அதிகம் இருக்கிறதுலயே. ஓகேவா? இதுல சீட்டாவாலையும் ஸ்னோ லெப்பர்டாலையும் உரும முடியாது. தே கேனாட் ரோர். ஓகேவா? இருக்கிற கேட்லயே சோஷியல் அப்படின்னா லயன் மட்டும்தான். இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அப்படின்னா சைபீரியன் டைகர். நம்மளது இல்ல, பெங்கால் டைகர்ல சைபீரியன் டைகர். ஆனா டைகர் தான் பெருசு. ஓகே. மெயினானது. மத்ததெல்லாம் நீங்க எழுதிப்பீங்க. ஓகே. இந்த நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கறத பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5 ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்கு. மேக் இன் இந்தியா எல்லாம் டார்கெட்டா வச்சிருக்காங்க. இவங்களோட டார்கெட் வந்து இப்போ 17% ஜிடிபில இருந்து they have to make it to 25% of GDP. மேனுஃபேக்சரிங் செக்டரோட கான்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ அவ்வளவுதான். தென் மதிக்கெட்டான் சோலா நேஷனல் பார்க், இடுக்கி, கேரளா. ஓகேவா? இது ஒரு நேஷனல் பார்க் அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஓகே. வேற எதுவும் சிக்னிபிகண்டா கிடையாது, நீங்க எழுதிடுவீங்க. ஓகே. டன்னேஜ் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷிப்ஸுக்கு கொடுப்பாங்க. டன்னேஜ் டாக்ஸ் ஃபார் ஷிப்ஸ் அதை அதிகப்படுத்திருக்காங்க, பட்ஜெட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க ஸ்கீம். ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்க்கு என்னன்னா நிறைய கார்கோ உள்ள வரணும், அப்பதான் நமக்கு நிறைய உள்ள போக்குவரத்து நடக்கும், நிறைய எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும், அதுக்காக கொண்டு வருது. ஓகேவா? முன்னாடி அது வந்து சீ கோயிங் ஷிப்புக்கு இருந்துச்சு. ஓகேவா? சீ கோயிங் ஷிப்புக்கு இருந்துச்சு. இப்போ அது இன்க்ளூடட் டு இன்லேண்ட் வெசல்ஸ். ஓகே. கார்கோ மூவ்மெண்ட் நிறைய வந்தா இன்சென்டிவைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து கர்ப் இனி கர்ப்பிணி திருஷ்டி. இது தமிழ் பேர், நல்லா ஏதோ ஹிந்தியா இருந்தாலும் தமிழ்ல சொல்லிடலாம். கர்ப்பிணி, பிரெக்னென்ட் உமன், அவங்களுக்கு லார்ஜஸ்ட் சவுத் ஏசியாலேயே லார்ஜஸ்ட் மெட்டர்னல் அண்ட் சைல்ட் ஹெல்த் டேட்டாபேஸ். ரைட்டா? அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஓகே. அடுத்து எக்ஸ்ட்ரா லாங் ஸ்டேபிள் காட்டன், அது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பட்ஜெட்டு கீழே, பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே. தென் வேர்ல்டு வெட்லேண்ட் டே பிப்ரவரியில தானே வரும். அதை செலிப்ரேட் பண்றதுக்காக சூஸ் பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி ஆர்கா ராம்சர் சைட், அங்க செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஓகே. இது ஒரு ஆக்ஸ்பவ் லேக். ஓகே. வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்ல, மத்தெல்லாம் நீங்க எழுதிருப்பீங்க. அண்ட் தென் ஹூலுங்கபர் கிப்பன், அதுவும் நீங்க பார்த்தாச்சு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நொக்டர்னல் பிரைமேட் இந்தியால ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது வேணா நோட் பண்ணிக்கலாம். ஒன்லி
நக்டர்னல் பிரைமேட் என்னது? பெங்கால் ஸ்லோ லாரிஸ். அது இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில பார்க்க முடியும். பாக்கி நான் சொன்ன ஏதாவது இந்த இதுல இருக்கு இல்லையா, இதை தவிர பாக்கி எந்த பிக் கேட் வந்தாலும் அது வல்னரபிள். நல்லா கன்ஃபியூஸ் ஆகணும். நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். பாக்கி எல்லாமே வல்னரபிள். ஓகே, அடுத்து இந்த லீகல் என்டிட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். கரெக்டா? இது எங்கன்னா மவுண்ட் தாரனாக்கி, ஓகே, ஆஃப் நியூசிலாந்து. இது ஒரு ஸ்டாட்டோவா இருக்கணும். அதுக்கு லீகல் பர்சன் கொடுத்துருக்காங்க. மவுண்ட் எக்மண்ட்னு சொல்லுவாங்க. அங்க மவோரி பீப்புள் இருப்பாங்க, அவங்களோட இது. ஸோ அதை பாதுகாக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ரைட்டா? நோட் பண்ணியாச்சா? அடுத்து இம்பார்ட்டன்ட் இல்ல. என்டிபிசி வந்து ஒரு லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எல்டிஇஎஸ், லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ். ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மாதிரி. ஓகேவா? எங்க அப்படின்னா குட்கி ஆஃப் கர்நாடகா, இந்த ரீஜன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு யூஸ்வலா ஸ்டோரேஜ் அப்படின்னா ரெண்டுங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகேவா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஆனா எல்டிஇஎஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மெக்கானிக்கல், கிட்டத்தட்ட மெக்கானிக்கல் டர்போ. ஓகே, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ரஸ் பண்ணி லிக்விஃபைட் ஆக்கிடுவாங்க. தென் அந்த கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அவ்வளவுதான், சிம்பிளஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். எப்படி பண்றாங்கன்றது சயின்டிஸ்டோட தலைவலி, நம்மளது இல்ல. ஓகே, கார்பன் டை ஆக்சைடை கம்ப்ரஸ் பண்ணும்போது எனர்ஜியை கொடுத்துட்றாங்க. அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அது எனர்ஜி ரிலீஸ் பண்ணிடுது. அவ்வளவுதான், அதான் எல்டிஇஎஸ். ஓகேவா? தென் போபால் பெக்கிங் பேன் பண்ணியிருக்காங்க. போபால் பேண்ட் பெக்கிங். ஓகேவா? ஸோ லா கொண்டு வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ஷன் 163 பப்ளிக் நியூசன்ஸ் சொல்லுவாங்க வடிவேலுக்கு, அப்படி இல்லை, பப்ளிக் டிராங்குலிட்டி கீழே இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அவ்வளவுதான். மற்றபடி மற்றெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, ரைட். அடுத்து சம்திங் கால்ட் அஸ் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடல். இது எதுக்காக அப்படின்ற மாதிரி மட்டும் தெரிஞ்சுச்சுங்க. ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடல் அப்படிங்கிறது இனோவேஷன், இனோவேஷனுக்கு நாலேஜ் கிரியேஷன், நாலேஜ் டிரான்ஸ்ஃபர், நாலேஜ் சொல்யூஷன். ஓகேவா? நாலேஜ் ரிலேட்டட் ட்ரிபிள் ஹெலிக்ஸ் மாடல். ஓகேவா? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க ஏஐ யூஸ் பண்ணக்கூடாது அபிஷியல் டிவைஸ்ல அப்படின்னு யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சுற்றுவாங்க நம்ம டேட்டா அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ மொபைல் மேனுஃபேக்சரிங் சைனாக்கு அடுத்து நம்ம செகண்ட். ஓகேவா? இம்ப்ரூவ் ஆயிட்டோம், வியட்நாமுக்கு கொஞ்சம் மேல போயிட்டோம். தென் மக்கானா போர்டு, மக்கானா நீங்க ஆல்ரெடி நிறையவே பார்த்தாச்சு. ரைட்டா? அதனால ஒன்றும் திரும்ப நான் அதை எடுக்கல. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கரெக்டா? யாருக்காச்சும் மக்கானா ஏதாவது டேட்டா தேவைப்படுதா? இல்ல இல்ல. பீகார் மக்கானா போர்டு, ஃபாக்ஸ் மில்லட், ஃபாக்ஸ்னு ஒரு அது ஒண்ணு. ரைட்டா? அதுவும் இல்லாம நான் ரிவிஷன்லயே ஒரு நோட்ஸும் கொடுத்துட்டேன் எக்ஸ்ட்ராவா. இந்த ஏதோ லில்லின்லாம் வரும், டான் லில்லியா அந்த மாதிரி தான் வரும், அதெல்லாம் பார்த்தாச்சு. ரைட். தென் அரக்கு வேலி அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திம்சா டான்ஸையும் சேர்த்துருங்க அவங்க டான்ஸ்ல. அது திரும்ப நியூஸ்ல வந்திருக்கு. எங்க அரக்கு வேலி இருக்கணும்?
திம்சா டான்ஸ். ஓகே, அவ்வளவுதான். மத்ததெல்லாம் நம்ம பார்த்ததுதான். கிரேட் ஸ்கீம் எல்லாமே we have seen to it. இல்ல ஏதோ லில்லின்னு ஒரு லாட்டஸா, டான் லாட்டஸா, ஞாபகம் இல்ல. ஏதோ பார்த்தது நான் பேரை வச்சு இல்ல, தானுன்னு வரும். பார்த்த ஞாபகம் இல்லையா? அதர்ஸ் லாட்டஸா. ஓகே, டன் டன் டன். ஸோ ஈனாம்ல புதுசா 10 இதை சேர்த்திருக்காங்க. துளசி, டிராகன் ஃப்ரூட் இதெல்லாமே சேர்த்திருக்காங்க. அது ஈனாம்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஈனாம் இது மட்டும் எப்படி மிஸ் பண்ணுவீங்க? என்னோட இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. ஈனாம் இஸ் அண்டர் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி கன்சோர்ஷியம். சரியா? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இதுல லில்லி தான் இல்ல. என்னங்க போங்க ஏங்க. ஓகே, தென் ஃபார்மருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது ஈ சவுப்பல். ஈ சவுப்பல் ஸ்கீம். ரைட்டா? மற்றதெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேவா? வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் மிஸ் மெடிட்ரேனியன்ல இருந்து காஸ்பியன் சி வழியா மாய்ச்சர் எடுத்துட்டு வந்து ஸ்னோஃபாலா இந்தியா கொடுக்கும் மான்சூன் வர டைம்ல. அது வரதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகேவா? சடன் ரைஸ் இன் டெம்பரேச்சரை வச்சு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொல்லிப்பாங்க. ஜியாகிரபி நான் நீங்க எழுதல, ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கோல்டு மார்சோபியல்ஸ். ஏதாவது டெஸ்ட்ல பார்த்தா அது வந்திருக்கு. எதுக்காக நியூஸ்ல மார்சோபியல் வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கங்காரு எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐவிஎஃப் மூலியமா. கெங்கரு எம்ப்ரியோ. ஓகேவா? மார்சோபியல்ஸ்ல மொத்தம் 330 ஸ்பீசிஸ் இருக்கு. இதுல கோலாஸ், போசம்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? எப்பயுமே அந்த ஒரு பவுச் இருக்கும் குட்டியை வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஆக்சுவலி ஆல் மார்சோபியல்ஸ் டஸ் நாட் ஹேவ் பவுச்சஸ் போல. ஓகே, ஆல் மார்சோபியல்ஸ் ஆர் நாட் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர் ஆல்சோ. நார்தன்லயும் இருக்கு. ஒரு டெஸ்ட்ல இன்னைக்கு எடுத்துட்டு இருந்தப்போ பார்த்துருக்கோம். நார்த் அமெரிக்காலயும் உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? இந்த ஒப்போசம்ஸ் சொல்லுவாங்க, போசம் சொல்லுவாங்களே அது. ஓகே, டன். இல்ல, பினாக்கா ராக்கெட் லான்ச்சர். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர் 12 ராக்கெட்டை லான்ச் பண்ணும் 44 செகண்ட்ல. ஓகேவா? பினாக்கா மல்டி ராக்கெட் லான்ச் சிஸ்டம். நிறைய லாங் இது பண்ணுவாங்க. ஓகே, நம்ம அனுப்பிச்சதை யார் வாங்கினாங்கன்னா அர்மீனியா வாங்கினாங்க. நம்மளோட பினாக்காவை அர்மீனியா வாங்கியிருக்காங்க. ஓகே, தென் ஷாத்தாவரி அப்படின்னா அது ஒரு மெடிசினல் பிளான்ட். அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். ஷாத்தாவாரி ஃபார் பெட்டர் ஹெல்த், ஆயுஷ் ஆப்வியஸ்லி. ஓகே, ஷேடுல லோ ஆல்டிடியூட் ஷேடுல வளரக்கூடிய கிளைம்பர் ஷாத்தாவரி. ஓகே, தமிழ் பேர்லாம் தெரியல, தெரிஞ்ச ஆப்வியஸ்லி தமிழ் தெரிஞ்சிருக்கும். அது பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குய்பூ. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்பேஸ்ல இருக்கக்கூடியது. நிறைய கேலக்சிஸ் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயம். பார்க்க அந்த எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது இல்லையா? தட் இஸ் கால்ட் அஸ் சூப்பர் ஸ்ட்ரக்சர்.
ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர்லாம் யூனிவர்ஸோட மெஷர் பண்ணும்போது ஒரு பாதிப்பு உண்டாக்கும். அத கரெக்ட் பண்றதுக்கு பேர் தான் ஹபிள் கான்செப்ட். பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேவா? டோன்ட் வொரி அபௌட் இட். ஓகே. அவ்வளோதான். ஸோ 1 வீக்கோடது கவர்ட். பிப்ரவரி. மொத்தம் 4 வாரம் தான். 1 வாரம் ஓவர். டன். முடிச்சுக்கலாமா? ரொம்ப ஃபாஸ்ட்டா நடத்தியாச்சு. பிகாஸ் அப்படித்தான் போயாகணும். அதுவும் இல்லாம இப்ப நீங்க இந்த ஸ்பீடுக்கு ரெடியா இருப்பீங்க. ஸ்வாரையல் நேம் சேஞ்ச் பண்ண போறாங்களா? என்ன பேரு? சர்வே போயிட்டு இருக்கேன். ஓகே. இதே ஸ்லோவா தான் இருக்கா? அப்ப இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிடலாம். நாளைக்கு 50 முடிச்சிடலாம். யாருக்காச்சும் திட்டணும்னா முகமது கான கூப்பிட்டு திட்டிடுங்க. ரைட்? டன். ஓகேங்க. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. ஜான் மந்த் ஐவரி கோஸ்ட் பிரான்ஸ் இது பண்ணிட்டாங்களா? ஓகே. ஆட் பண்ணிடலாம். ரிவிஷன்ல ஆட் பண்ணிடலாம். நோட் வரி. டன் ரோஹித். ஓகே. பை.